ஜோதிட வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலிருந்து. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் வந்து இந்த டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா டிசம்பர் மாதம் என்ன கிரக நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா, இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கார்த்திகை தீபம் என்ற திருவிழாவோட தான் நம்ம இந்த மாதத்தையே தொடங்குறோம். ஏன்னா 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வந்து நம்ம கொண்டாட இருக்கோம். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்துலலாம் கடந்த ஒரு 6 மாதமாக சனி வந்து வக்ரமாக இருந்தார். ஸோ அப்போ அந்த சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ சனி வக்ரம் இருக்குது. ப்ளஸ் என்னென்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துலேருந்து மிதுன ராசிக்கு வரப்போகிறார். ஸோ இந்த மாதிரியான நிறைய கிரக மாற்றங்கள், கிரகத்துடைய தன்மைகளுடைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த டிசம்பர் மாத பலன்கள் வந்து நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. ஸோ அதுதான் வந்து என்னென்னாக்கா அதுதான் இந்த மாதத்துடைய ஒரு நிறைய சிறப்பு அம்சங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விரதங்கள்லாம் இருப்பாங்க. குறிப்பாக என்னென்னாக்கா மார்கழி மாதம் யாரெல்லாம் விரதம் இருக்கணும், ஏன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மார்கழி மாதத்தில் நிறைய பேர் இந்த பூசணி பூ வச்சுருப்பாங்க. ஏன்னா திருமணம் ஆகாத பெண்கள் வந்து காலையில் விடிய காலையில் அந்த பூசணி பூவை வந்து வாசலில் வச்சு கோலம் போடுவாங்க. அப்போ அந்த திருமணம் வந்து அந்த நிகழ்வு என்பது நடக்கும். ஸோ அதுவே ஒரு பரிகாரமாக இருந்தது. ஏன்னா மார்கழி மாதம் என்னென்னாக்கா ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவையை பாடி பெருமாளுடைய அருளை பெறதுக்கு திருப்பாவை பாடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா தன் கணவரை அடைவதற்காக அந்த ஒரு நிகழ்வை வந்து செஞ்சு. அப்போ என்னன்னாக்கா இந்த டிசம்பர் மாதத்தில் நாம் அந்த மார்கழியில் இந்த நிகழ்வை நாம் செய்யும் போது முன்னாடி நிறைய இப்போ பூசணிக்காயை காணோம், பூசணி பூவையும் காணும். அந்த பூசணி பூவை வைத்து நீங்கள் வந்து அந்த காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு கோலம் போட்டு, ஏன்னா நிறைய பேர் என்னென்னாக்கா கோலத்தை நைட்டே போட்டு வச்சுருவாங்க. சரி, அதுக்கு அதாவது எந்த காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அந்த காலம் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம என்னக்கா நைட்டு விடிய காலையில் எழுந்திரி சோம்பேறித்தனம் போட்டு நைட்டு தூங்கும் போது கோலத்தை போடுறோம். அது வந்து பலன் தராது. ஏன்னா காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஓசோன் மண்டலம் வந்து ரொம்ப நம்ம பூமிக்கு நியரில் இருக்கும். அப்போ வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரமான பிராணஜனை நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் O2 போயிட்டு உள்ள O3 மாறும். புரியுதுங்களா? இந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அப்போது இந்த O3 வந்து அதிகமாக அந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவியல் தன்மையே இதில் இருக்குது. அதனால தான் மார்கழி மாதம் நிறைய சிறப்புகளோட. அப்போ திருமணம் தள்ளி போகக்கூடிய நிறைய பெண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பூசணி பூவை வச்சு அந்த சாணி மேலே பூசணி பூ வச்சு கோலம் போட்டு நீங்கள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கான அந்த ஒரு தன்மை வந்து உங்ககிட்ட மேலும். அப்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு வரன், கணவன், வாழ்க்கை துணை என்பது சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை அமையும் என்பதில் இதுக்குள்ள ஒரு ஆன்மீகம் இருக்கு, அறிவியல் சார்ந்த தன்மைகளும் இருக்கு என்ற நுட்பத்தை புரிந்து. ஏன்னா எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாம் செய்வது தான் சிறப்பான தன்மை. ஏன்னா இன்னைக்கு நாம அட்வான்ஸ் வேர்ல்டு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டு, ஒரு சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு. எல்லாமே நம்ம வந்து இயற்கையை விட்டு செயற்கையான தன்மைக்குள்ளே தான் ஆய்வுகள் நிறைய போயிட்டுருக்கு. அப்போ இயற்கை தன்மையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உணர்ந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த இறைத்தன்மையோட ஆன்மீகத்தில் சிறப்பாக பயணிக்க முடியும் என்ற தகவலோட இந்த டிசம்பர் மாதம் கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு எப்படி பலன் இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கடகராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரபவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா தினம் ஒரு நட்சத்திரத்தை பயணம் இருக்கும். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம். அதனால என்னென்னா பொதுவாக இந்த கடகராசிக்காரங்களை வந்து உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யணும் என்பது முடியாத ஒரு விஷயம். எப்போதும் இவங்களுக்கு பயணம் செய்து கொண்டே செய்யக்கூடிய வேலை, இல்லை பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்களை இவங்க செய்யும் போது இவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இவங்களுக்கு கடகராசிக்காரர்கள் எங்கேயாவது உட்கார்ந்த இடத்த விட்டு நவராதன்னு சொன்னாங்கன்னா இவங்களால முடியாது. அந்த இடத்த விட்டு எப்படியாவது நகரணும்னு தான் நினைப்பேன். அதனால எப்பொழுதும் இவங்களுக்கு பயணம் செய்து கொண்டிருக்க வேலை நிறைய, அந்த மார்க்கெட்டிங் இது, இல்லைன்னா இந்த ஃபுட் டெலிவரி, இந்த மாதிரி, இல்லைன்னா எப்போதும் டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க தேர்வு செய்யும் போது இவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையான தன்மையும் கொடுக்கும், ஒரு திருப்தியான. ஏன்னா எது செஞ்சாலும் நமக்கு ஒரு திருப்தி வேணும் இல்லையா? ஸோ அதனால இவங்களுக்கு
உங்களுக்கு பயணம் செய்வது வந்து ஒரு திருப்தியை கொடுக்கும். அங்கே வேலை நடக்குது நடக்கல ஜாலியாக போயிட்டு வந்தோம்ல அப்படின்ற மாதிரி தன்மை இருக்கும். ஸோ அப்போ அதையே இவங்க வேலையாக செஞ்சான்னு வச்சுங்க, அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு திருப்தியும் கிடைக்கும், கூட லாபமும் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க செய்வது மிகுந்த ஒரு சிறப்பான தன்மை. இந்த டிசம்பர் மாத பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய புதிய முயற்சிகள் எடுத்த விஷயம். நிறைய பேர் என்ன இந்த காலகட்டத்தில் இந்த குடும்பம், அரசியல் குடும்பம் இப்போ அந்த அரசியலில் ஈடுபடுவாங்க. குடும்ப அரசியலில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா அவனை பையனை சேர்த்து விடுவாங்க. ஏற்கனவே இவங்க அரசியல்வாதியாக இருப்பாங்க. அப்போ கடகராசிக்காரங்க அரசியல்வாதிகள் அவங்களுடைய குழந்தையை அரசியலில் நுழைச்சி விடுவாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அதன் மூலியமாக இவங்க ஏன்னா குடும்ப அரசியல் என்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா வீட்டுக்காக சிறிய விரயங்கள் என்பது ஏற்படும். வீட்டுக்காக என்னன்னாக்கா வீட்டில் அந்த டாக்குமெண்ட்டு, இந்த ஈசி போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல, டாக்குமெண்ட் சேஞ்சு, பட்டா சேஞ்சு, வரி மாற்றுறது, இந்த மாதிரியான ஏதோ விஷயங்களுக்காக சிறிய விரயங்கள் ஏற்படும். அந்த மாதிரியான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஈடுபடுவாங்க. மேலும் என்னென்னாக்கா வருமானம் சார்ந்த விஷயம் வந்து மனம் விரும்பிய ஒரு திருப்திகரமான ஒரு இன்கம் வந்து கிடைக்கும் இந்த காலத்தில். அதை வந்து அந்த திருப்திகரமான இன்கம்மை வச்சு மனம் விரும்பிய பொருட்கள் வாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நிறைய அந்த சோஃபா வாங்குறது, புரியுதுங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் வாங்க. குறிப்பாக இந்த காலத்தில் என்னென்னாக்கா பணத்தை வைக்கக்கூடிய அந்த உட்டன் சோஃபா வாங்குறது, உட்டன் திங்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரோ வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய கடகராசிக்காரர் வாங்க போகிறீங்க, இல்லை வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு ஆன்மீக நடப்பயணம் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏற்படும். இல்லை பயணம், ஆன்மீக தூர பயணங்கள் சில பேருக்கு வந்து தடையும் படும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ வேணாம் அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. நிறைய பேர் கடன் வாங்கி ட்ரிப்பு போவாங்க. ஏதாவது ஒரு கடன் வாங்கி போவோம், அல்ல கடன் வாங்கலைன்னா கடன் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த தடை என்பது நீங்கும். இப்போ எதாவது சில பேருக்கு என்னப்போ ஒரு நேர்த்தி கடனுக்காக எங்கேயாவது ஒரு தூரமான ஒரு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க. நிறைய பேர் இந்த காலத்தில் என்னென்னாக்கா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் போகிறது, சிதம்பரம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேலும் என்னென்னாக்கா இல்லைன்னா இந்த காலத்தில் நிறைய பெருமாள் கோயில் போகிறதுனா நிறைய பெருமாள் கோயில் போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்னென்னாக்கா அந்த போகிறதுக்கு பிளானில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படும். அந்த தடை தாமதத்தை போக்கணும்னா போகும்போது யார்கிட்ட ஒரு கடன், ஒரு 10 ரூபா கடன் வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுங்க, அந்த பயணம் என்பது சுமூகமான பயணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதலையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். மேலும் என்னென்னாக்கா இவங்க கடகராசிக்காக நம்ம சொல்லுவோம், மஞ்சள் துண்டை கருத்தில் போட்டாவே இவங்க வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் நடக்கும். பொருளாதார உயர்ச்சி இருக்கும், பொருளாதாரத்தில் சில விஷயங்கள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த அரசியல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா கடகராசிக்காரங்க காலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நீர் வீக்கம், இல்லை அந்த காலில் அடிபடுறது, காலில் ஒரு சின்ன ஒரு கொப்பளம் வர்றது, இல்லை வீங்கிறது, அந்த மாதிரியான கால் வீக்கம் சார்ந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால கடகராசிக்காரன் இந்த காலத்தில் ரொம்ப கவனம். மேலும் என்னென்னக்கு இந்த காலத்தில் இந்த அப்பான்ற உறவு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக, ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்பான்ற உறவு பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச்சர், தாங்க முடியலன்னு இருப்பாங்க. அதே போல் என்னக்கா நிறைய விஷயங்களுக்கு அவர் தொந்தரவாக கொடுத்துருப்பார். இவங்க நீங்கள் பேசின எல்லா விஷயத்துக்கும் அப்பா வந்து எதிர்மறையாக செயலாற்றி உங்களுடைய எல்லா விஷயத்தையும் கெடுத்துருப்பார். ஸோ அதனால் இந்த காலகட்டம் அது வந்து சுமூகமாக போய் அப்பா அவர் வேலையை பார்த்துன்னு போவார். அப்பா என்ன பண்ண, சரி ஓகே குடும்பத்துக்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீம்பு பிடிச்ச விஷயங்களை விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த காலத்தில். அதே போல் என்னக்கா அப்பா வந்து புதிய தொழில் தொடங்கலாமா, புதிய தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விரயத்தையும் சந்திப்பார். புதுசாக ஏதாவது ஒரு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு எடுத்துகிட்டு போய் இருக்கிற காசை காலியும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் எனக்கு இந்த காலங்களில் தேவையில்ல ஒரு அப்பா என்பது. மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க நிறைய பேர் இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுருப்பாங்களா, அதில் வந்து தடைகள் வந்திருக்கும். நிறைய பேர் இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காக நிறைய பாத யாத்திரை போவாங்க. இல்லை பாத யாத்திரை போகும்போது ஏதாவது காலில் அடிபட்டு ஏதாவது சிறிய பிரச்சனைகள் அந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் சிறப்பான முறையில் செய்ய முடியாமல் தடுமாறி இருப்பாங்க. இல்லை நிறைய பேர் எனக்கு தன்னுடைய குரு தரிசனத்தை போய் பார்க்குற, தன்னுடைய ஆன்மீக குரு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள போய் நான் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே போகக்கூடிய விஷயம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆன்மீக குரு யாராக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த இடையூறுகள்னு சொல்லக்கூடிய எல்லாமே தகர்த்தெறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஆன்மீக குருவை நல்லா பிடிச்சிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. இந்த டிசம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான மாதமாக அமையும். நன்றி, வணக்கம்.